நள தமயந்தி 10ஆம் பகுதி. நிஜமான நளனும் இங்கிருக்கிறான். மற்றவர்களும் எனது கண்களுக்கு மட்டுமே தெரியும்படி நளனைப் போலவே இருக்கின்றனர். தேவர்களை அடையாளம் காண்பது எளிது. தேவர்களின் கண்கள் இமைக்காது, அவர்களது பாதங்கள் நிலத்தில் படாமல் அந்தரத்தில் நிற்கும். அவர்கள் அணிந்து வரும் மாலைகள் வாடாது. இங்கே இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் ஆகிய தேவர்கள் அமர்ந்துள்ளனர். அவர்களது அடையாளத்தை இவற்றை கொண்டே கணித்து விடலாம். நிஜமான நளனை கண்டுபிடித்து விடலாம் என்ற மகிழ்ச்சியுடன் கண்களால் துளாவினாள் தமயந்தி. எல்லோருமே மையல் பார்வையை அவள் மீது வீசிக்கொண்டிருந்தனர். தமயந்தி மிக தெளிவாக கணித்து நிஜமான நளனுக்கு மாலை அணிவித்து விட்டாள். தேவர்கள் மட்டுமல்ல, மற்ற நாட்டு மன்னர்களும் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். ஏமாற்றமும் மான உணர்வும் அவர்களின் மனதை புண்ணாக்கி விட்டது. அந்த ஆத்திரத்துடன் அவர்கள் ஒவ்வொருவராய் வெளியேறினர். அவர்களது செந்தாமரை முகங்கள் வெண் தாமரையாகிவிட்டன. ஏமாற்றத்தால் தமயந்தியின் முகமும் அப்படித்தான் ஆகியிருந்தது. எதனால் தெரியுமா? நிஜ நளனுக்கு மாலை சூட்டிய வெட்கம் தாழாமல் நளனும் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான். தன் தமயந்தி தனக்கு கிடைத்து விட்டதில் அவனது உள்ளம் ஆனந்த களியாட்டம் போட்டது. தமயந்தியோ எப்போது அவனை தனிமையில் சந்தித்து அவனுடன் பேசி மகிழ்ந்திருக்கலாம் என்று அவசரப்பட்டு கொண்டிருந்தாள். காளையுடன் நடந்து செல்லும் பசுவைப் போல நளனுடன் அவள் கிளம்பினாள். தேவர்கள் கடும் கோபத்துடன் சுயம்பர மண்டபத்தை விட்டு வெளியேறினர். எல்லோரும் இங்கு வந்து சுயம்பரத்தை முடித்து கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்த வேளையில்தான் தேவலோகத்திலிருந்து ஒருவர் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது பெயர் சனிதேவர். கலிபுருஷன் என்றும் அவரை கூறுவார்கள். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? தமயந்தியை திருமணம் செய்ய வேண்டும் என்பது. ஆனால் என்ன செய்வது? அவர் கால் ஊனமானவராயிற்றே. மெதுவாக சுயம்பரம் முடிந்ததை கூட அறியாமல் விதர்ப்ப நாடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஜோதிட சாஸ்திரத்திலும் இது தெளிவாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள் வேகமாக ஒரு ராசியை கடந்துவிடும். குரு 1 வருடம், ராகு கேது 1.5 வருடம் என சற்று அதிக காலம் சஞ்சரிப்பர். ஆனால் சனிதேவர் மட்டும் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பார். காரணம் இவரது மெதுவான நடையால்தான். இவருக்கு ஒரு குணம் உண்டு. நல்ல மனங்களை கெட்ட வழியில் திருப்பி விடுவார். ஆனால் எல்லோரையும் அப்படி செய்ய மாட்டார். எவன் ஒருவன் கடமையை சரிவர செய்ய தவறுகிறானோ அவனுக்கே அம்மாதிரியான குண நலனை தண்டனையாக கொடுத்து விடுவார். அவர் தன் எதிரே முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மனை பார்த்தார். தேவேந்திரனுக்கு வணக்கம் தெரிவித்த அவரிடம் தேவேந்திரன், சனிதேவரே, எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டான். சனிதேவர் அவனிடம், விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்திக்கு சுயம்பரம் என அறிந்து அங்கு சென்று கொண்டிருக்கிறேன். அவள் பேரழகியாம் என்றதும் சரியாக போய்விட்டது. தமயந்தியின் சுயம்பரம் முடிந்து விட்டது. நாங்களும் அவளை திருமணம் முடிக்கவே சுயம்பரத்தில் பங்கேற்க இங்கு வந்தோம். ஆனால் அவளோ நிடத நாட்டின் அரசன் நளனுக்கு மாலை சூட்டி அவனது மனைவி ஆகிவிட்டாள். அங்கே உமக்கு இனி வேலை இல்லை. வந்த வழியே திரும்பிச் செல்லும் என்றான் தேவேந்திரன். சனிதேவரின் முகம் சிவந்து விட்டது. என்ன, வானுலக தேவர்களை விட அறிவிலும் அழகிலும் சிறந்த ஒருவன் பூமியில் இருக்கிறானா? அவனுக்கு தமயந்தி மாலை சூடிவிட்டாளா? அந்த அகம்பாவம் பிடித்த பெண்ணை நான் பிடிக்கிறேன். அவளது கணவன் மன்னன் என்னும் பதவியை துறந்து பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு ஆளாக்குகிறேன் என்று கூக்குரலிட்டார். இந்திரன் சிரித்தான். சனிதேவரே, மணமகள் கிடைக்காத ஆத்திரத்தில் துள்ளி குதிக்காதீர். உம்மால் யாரை பிடிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர். தமயந்தி கற்புடை செல்வி. தன் அறிவால் நளனை போலவே மாறியிருந்த எங்களை கூட அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு அவளது மையல் நாயகனை மணாளனாக பெற்ற புத்திசாலி. புத்திசாலிகளை நீர் அணுக முடியாது என்பதை மறந்து விடாதீர். நளனோ வீரம் மிக்கவன். யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காதவன். தன் மக்களை கண்போல் பாதுகாப்பவன். அவன் அருகிலும் உம்மால் நெருங்க முடியாது.
நான் கூறுவதை கேளும், எங்களுடன் திரும்பி வாரும் என்றான். சனிதேவரும் வேறு வழியின்றி வந்த வழியே திரும்பினார். இதற்கிடையே விதர்ப்ப நாட்டு அரண்மனையில் பீமராஜன் தன் மகளின் திருமணத்தை நடத்த தகுந்த ஏற்பாடுகளை செய்தான். ஜோதிடர்கள் திருமண நன்னாளை குறித்து கொடுத்தனர். குறிப்பிட்ட அந்த நாள் காலையிலேயே திருமணம். தோழிகள் தமயந்தியின் உடலையே மூடுமளவிற்கு மலர்களால் அவளை அலங்கரித்தனர். ஏராளமான நகைகள் அணிவிக்கப்பட்டன. இந்த நகைகளையெல்லாம் மிஞ்சும் புன்னகை முகத்தில் அரும்ப நின்ற தமயந்தியின் தங்க கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் நளன். அவர்களின் மனம் இன்ப வெள்ளத்தில் மிதந்தது. ஒரு நன்னாளில் தன் அன்பு மனைவியை அழைத்து கொண்டு தனது நாட்டிற்கு புறப்பட்டான் நளன். தேர் புறப்பட்டு சென்றது. செல்லும் வழியில் உள்ள இயற்கை காட்சிகளை தனக்கே உரித்தான கவி நயத்துடன் மனைவியிடம் விளக்கி கூறியபடியே இருவரும் மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தனர். பாவம், இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? 10ஆம் பகுதி நிறைவடைந்தது.